100 ஷேர் வாங்கினா எவ்வளவு ஆகும்ன்ற அமௌண்ட்டை இங்க பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அவங்க என்ன தரேன்னு சொல்லியிருக்காங்க, 155 ஷேர் ஆஃப் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 1400 ரூபாய் லாபமா கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேரை நிறைய வாங்கி நீங்க ஹோல்ட் பண்ணணும். ரெண்டு முக்கியமான மர்ஜர்ஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன்னு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதோட மர்ஜர், இன்னொன்னு டாடா ஸ்டீலோட மர்ஜர். இந்த ரெண்டு மர்ஜர்லயுமே ஆர்பிட்ராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி நம்மளால லாபம் பார்க்க முடியும்ன்றது தான் டீடைல்டா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப காமனா நம்ம அப்சர்வ் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். இப்போ ஏதோ ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்கணும்னு போனீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு ரெண்டு என்ட்ரி உங்களால பார்க்க முடியும். இதுக்கு உதாரணமா வோடஃபோன் ஐடியா இந்த ஸ்டாக் எடுத்துப்போம். என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் வேற வேற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் 3 பைசா. இந்த 3 பைசா டிஃபரன்ஸ் வச்சு உங்களால எவ்வளவு லாபம் பார்க்க முடியும்ன்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்டாக்ஸை கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்க எக்ஸ்சேஞ்சில் 7 கோடி ரூபாய்க்கு ஒரு நபர் வாங்கி அதை இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் வித்தாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் லாபம் வந்துடும். இதுதான் ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பிட்ராஜை பத்தி இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சண்டே ஆனா காசிமேடுக்கு போவாரு. காசிமேட்ல மீன் மார்க்கெட்ல சீப்பான விலையில அவர் சில மீன்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவரோட ஏரியால போய் அங்க இருக்க விலையில வித்து அதுல லாபம் பார்ப்பாரு. இப்போ ஒரே பொருள் தான் ஒரு மார்க்கெட்ல கம்மியா வித்துட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் இன்னொரு மார்க்கெட்ல வேற விலையில அதிகமா வித்தோம்னா இததான் ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அங்கங்க மார்க்கெட் சமநிலையில இல்லாம ஒரு சின்ன கேப்ல ஆபரேட் ஆயிட்டு இருக்கும். இதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி லாபம் பார்த்துக்கலாம். இதே மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வேற வேற கண்ட்ரில லிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சைனீஸ் ஸ்டாக்ஸ் அலிபாபா எடுத்துக்கோங்க. இது சைனால இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும், யூஎஸ்லயும் லிஸ்ட் ஆயிருக்கும். இப்போ ஒரு நபர் அந்த ஸ்டாக்கை காலையில சைனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அது என்ன பண்ணுதுன்றதை பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ அதை வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஈவென்ச்சுவலா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ரெண்டு இடத்துலயுமே ஸ்டாக்கோட பிரைஸ் ஈக்குவிலிபிரியத்தை அட்டைன் பண்ணும். இதை குளோபல் லெவல்ல மல்டிபிள் மார்க்கெட்ஸ்ல நம்மளால பண்ணக்கூடிய ஆர்பிட்ரேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ மர்ஜர் நடக்குதுன்னா உதாரணத்துக்கு ஐடிஎஃப்சியோட மர்ஜர் எடுத்துப்போம். அந்த மர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் படி 100 ஷேர் ஐடிஎஃப்சி நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸை கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல ஸ்வாப் ரேஷியோவை 1.55 சொல்லலாம். அதாவது ஒரு ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேருக்கும் உங்களுக்கு 1.55 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் கிடைக்குது. இந்த ஸ்வாப் ரேஷியோ வச்சு கால்குலேட் பண்ணா இப்போ கரண்டா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்டோட பிரைஸ் 73 ரூபாய் சில்லறா இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அது 82 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த டிஃபரன்ஸ் மட்டுமே 12% வருது. இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா அவங்க சொன்ன மாதிரி 100 ஷேர் ஐடிஎஃப்சி நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. 100 ஷேர் வாங்கினா எவ்வளவு ஆகும்ன்ற அமௌண்ட்டை இங்க பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அவங்க என்ன தரேன்னு சொல்லியிருக்காங்க, 155 ஷேர் ஆஃப் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெக்கார்ட் டேட் அப்போ இதே பிரைஸ்ல இது ட்ரேட் ஆயிட்டு இருந்ததா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1400 ரூபாய் லாபமா கிடைச்சிருக்கும். அந்த 1400 பெர்சன்டேஜா கால்குலேட் பண்ணீங்கன்னா 12% மேல கரண்டா இந்த ஷேர் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேரை நிறைய வாங்கி நீங்க ஹோல்ட் பண்ணணும். அப்பதான் இந்த டிஃபரன்ஸை ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க அனுபவிக்க முடியும். இதே மாதிரி டாடா ஸ்டீலும் ஒரு மர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் போன வருஷம் செப்டம்பர் மாசமே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதன்படி டாடா கீழ இருக்க 7 சப்சிடரிஸை ஒன்னா சேர்த்து டாடா ஸ்டீல் அப்படின்ற கம்பெனியோட மர்ஜ் பண்றதா சொல்றாங்க. அதுல 4 லிஸ்டட் கம்பெனிஸ், 3 அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. இந்த 4 லிஸ்டட் கம்பெனிஸ்க்கான ஸ்வாப் ரேஷியோவை இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை எடுத்து பார்ப்போம். இதோட ஸ்வாப் ரேஷியோ படி 10 யூனிட்ஸ் ஆஃப் இந்த ஸ்டாக் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 67 யூனிட்ஸ் ஆஃப் டாடா ஸ்டீல் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே கால்குலேஷனை இங்க போட்டு பார்ப்போம். இன்னைய பிரைஸ்ல 10 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு செலவாயிருக்கும். இதை நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 67 ஸ்டாக் ஆஃப் டாடா ஸ்டீல் கொடுக்குறாங்க. அதோட வேலையும் இங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் கால்குலேட் பண்ணா 10% டிஸ்கவுண்ட்ல இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் ஸ்டாக்கை நீங்க வாங்கி நிறைய ஹோல்ட் பண்ணீங்கன்னா இந்த மர்ஜர் ஆர்பிட்ராஜை உங்களால யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி டின் பிளேட், டாடா மெட்டாலிக்ஸ், டிஆர்எஃப் இதெல்லாம் நீங்க 10 குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்வாப் ரேஷியோ சொல்லி ரெக்கார்ட் டேட் அப்போ உங்க கிட்ட இருந்ததுன்னா டாடா ஸ்டீலா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கால்குலேஷனை டாடா மெட்டாலிக்ஸ் வச்சு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க கூகுள் ஃபினான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரைஸ் அப்டேட் ஆற மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றப்போ 841 ரூபாய்க்கு இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி டாடா ஸ்டீலோட பிரைஸும் ஆட்டோமேட்டிக்கா இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இந்த கூகுள் ஃபினான்ஸ் ஃபீச்சரையும் ஃபார்முலாவை பத்தியும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா இதை வச்சு ஸ்டாக் அனலைஸ் பண்றதும் ட்ராக் பண்றதும் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு டீடைல்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் மேல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ டாடா மெட்டாலிக்ஸ் கேஸ்ல 10 ஷேர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா 79 டாடா ஸ்டீல் ஷேர் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ அதோட ஸ்வாப் ரேஷியோ ஒரு ஸ்டாக்குக்கு 7.9 ஸ்டாக் கொடுக்கறதா அர்த்தம். கிட்டத்தட்ட 10% ஆர்பிட்ரேஜ் கெயின் நம்மளால எடுக்க முடியும். இப்போ இந்த மர்ஜருக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கணும்னா இதை நீங்க ரெக்கார்ட் டேட் அப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாதான் இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. இப்போ ரீசெண்டா 13 ஜூலை இதை தான் HDFC மர்ஜரோட ரெக்கார்ட் டேட்டா வச்சிருந்தாங்க. அந்த HDFC மர்ஜரோட ரேஷியோ 25க்கு 42 ஷேர். அதாவது 25 HDFC ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 42
HDFC பேங்க் ஷேர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு HDFC ஷேருக்கும் 1.68 HDFC பேங்க் ஷேர்ஸ் கொடுக்கறதா தான் மீன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட 25க்கும் கீழே குறைவான ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு ரெக்கார்ட் டேட் அப்போ என்கிட்ட 9 ஷேர்ஸ் இருந்தது. இந்த 9 ஷேர்ஸ்க்கும் ஒரு ஷேருக்கு 1.68 விகிதத்துல மல்டிப்ளை பண்ணி கொடுத்தா 15.12 வரும். இதுல 15 HDFC பேங்க் ஷேர்ஸை எனக்கு கிரெடிட் பண்றேன்னு சொல்லிட்டு இமெயிலும் அனுப்பிட்டாங்க. இந்த 0.12 ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, இத கேஷா என்னோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு மர்ஜருக்குமே இன்னும் ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணல. இந்த பாயிண்ட்ல இருந்து 12 மாசத்துக்குள்ள இந்த மர்ஜர் முடியும் எதிர்பார்க்கறாங்க. இப்போ இந்த ஆர்பிட்ராஜ் கெயின்காக மட்டும் இந்த ஸ்டாக்ஸை நீங்க வாங்கணும் யோசிக்க கூடாது. இந்த ரெண்டு கம்பெனியை பத்தியும் ஃபண்டமெண்டலா எல்லாமே தெரியும். இது ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கு, இது மேல எனக்கு கன்விக்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனிங் இருந்தா மட்டும் தான் இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆர்பிட்ராஜ்காக நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறம் அது கீழே விழுந்து அதை நீங்க ஹோல்ட் பண்ணி நஷ்டப்படாம இருக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். சோ ஒரு விஷயத்துல இந்த மாதிரி ஆர்பிட்ராஜ் கெயினோ இல்ல கார்ப்பரேட் ஆக்ஷனோ நடக்குது, அதனால அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்ற முடிவை மட்டும் எப்பவுமே எடுக்காதீங்க. அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கா, பிசினஸ் அவுட்லுக் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்கணுமா வேணாமான்ற முடிவை நீங்க தான் இண்டிபெண்டன்ட்டா எடுக்கணும். இந்த கூகுள் ஷீட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதுல இருக்க பிரைசஸும் இதுல இருக்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிட்டு இருக்கும். இந்த ரெக்கார்ட் டேட் முன்னாடி வரைக்கும் எல்லா பாயிண்ட்லயும் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்றத இந்த ஷீட் மூலமா நீங்க பாத்துக்க முடியும். இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் இல்ல ஃபினான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட நிறுத்தாம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.